ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், நானும் சரி நீங்களும் சரி ரொம்ப நாளா எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த 2025ல ரிலீஸ் ஆகி சக்க போட்ட டிடெக்டிவ் சைனா டவுனோட பார்ட் 4 ஆன டிடெக்டிவ் சைனா டவுன் 1900ன்ற டைட்டில் கார்டு சொல்றதுக்குள்ளே வாங்குதே. அதாங்க ஒரு பயங்கரமான சைனீஸ் டிடெக்டிவ் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். இதோட முதல் 3 பார்ட்டை ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது என்ன மாதிரியான படம்னு தெரியும். பார்க்காதவங்களுக்காக அந்த 3 வீடியோவும் சேர்ந்த பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம பாத்துருங்க. ஒவ்வொன்னும் ஒரு ரகம், எல்லா படமுமே பங்கமா இருக்கும். அதோட முதல் 3 பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் நடுவுல ஒரு கண்டினியூட்டி இருக்கும். பட் 4வது பார்ட் அப்படி இல்லைங்க. சொல்ல போனா இந்த படத்தோட கதையே 1900ல நடக்குது. பழசுக்கும் இதுக்கும் இருக்க காமனான விஷயம்னு பாத்தீங்கன்னா ஹீரோ அங்கிள், அவங்க கேரக்டர், அவங்க 2 பேரோட துப்பறியும் மூளை, இது மட்டும்தான். சோ இந்த படத்தோட கதை சான் பிரான்சிஸ்கோல நடக்கிற தொடர் கொலைக்கான காரணத்தையும் அதுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்க ட்விஸ்டையும் ஹீரோவும் அங்கிளும் எவ்வளவு பிரமாதமா சால்வ் பண்றாங்கன்றது தான். இதுக்கு நடுவுல தேசபக்தி எல்லாம் உள்ள கொண்டு வந்து புழின்னு புழிஞ்சிருக்காங்க. நம்ம அவ்வளவு தூரம் போக வேணாம், படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? வாங்க. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ரெண்டுங்களும் சேர்ந்து எதை கெடுக்க போகுது? படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா 1900ல சைனால கதை ஆரம்பிக்குது. இந்த நாட்டோட பல கலை பொக்கிஷங்களை இவங்களே வாண்டடா வெள்ளக்காரங்களுக்கு தாரம் வாத்து கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு நட்புறவா இருக்கணும்ன்றதுக்காக, அதை சும்படிக்கிறதுக்காக கூட சொல்லலாம். அவனுங்களும் வெக்கமே இல்லாம அதை வாங்கிட்டு போனதும் இந்த நாட்டோட மகாராணி, என்னப்பா நம்ம ஒரு 7 நாட்டுக்கு சொம்படிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருக்கலாம்னு பாக்குறோம். ஆனா நம்ம நாட்டு ஆளுங்க வேற நாட்டுல எங்க நாடு எங்களுக்கு தான் சொந்தம்னு போராளிங்கன்ற பேர்ல கலவரம் பண்ணிட்டு இருக்காங்களாமே. அதுலயும் சான் பிரான்சிஸ்கோல தான் ஒஸ்டா நடக்குதான். இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்மள ஒரு ஆள் அங்க போய் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு ராணி ஒரு பானை மூஞ்சின அப்பாயின்ட் பண்ணி அனுப்புறாங்க. இவன் மூஞ்சி தான் பானை, ஆள் தான் பார்க்க கேன மாதிரி இருப்பான். பட் இவன் ஒரு போர்ப்படை தளபதிங்க. ராணியோட பேச்சை கேட்டு பானை மூஞ்சும் சான் பிரான்சிஸ்கோவுக்கு கிளம்புறான். இன்னொரு பக்கம் இவங்கள்ட்ட இருந்து கலை பொக்கிஷங்கள்லாம் வாங்கிட்டு போனானுங்கல்ல வெள்ளக்காரனுங்க, அவனுங்க சைனாவை பத்தி நினைச்சு வச்சிருக்க நினைப்பு என்னவோ ரொம்ப அல்பமா இருக்கு. நம்ம கேட்கும் போதெல்லாம் இவனுங்க பொருளை கொடுக்கற வரைக்கும் சரி, என்னைக்கு நம்ம கேட்டு கொடுக்க முடியாதுன்னு போர்க்கொடி தூக்குறானுங்களோ அன்னைக்கு இவனுங்களை போட்டு தள்ளிட வேண்டியதான்னு அவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இங்க சான் பிரான்சிஸ்கோக்கு வந்தா நைட் டைம்ல ஒரு வயசான ஆளு, பழங்கால இந்தியன் ட்ரைபை சேர்ந்தவர். இவங்களாம் அப்பவே அமெரிக்கால குடி வந்துட்டாங்க. இவர் அவரோட கிராமத்துல விளைஞ்ச பொருளை சப்ளை பண்ண சான் பிரான்சிஸ்கோ ஊருக்குள்ள வர, அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல உடம்பு முழுக்க பிளாக் துணியால கவர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் சந்தேகப்படுற மாதிரி நிக்கிறான். வயசான ட்ரைப் வண்டியை எடுத்துட்டு அவன் கிட்ட போனதும் இவர் கழுத்து அறுத்து போட்டுறாங்க. கூடவே அங்க ஒரு பொண்ணும் செத்து போய் கிடக்குறா. இங்க படத்தோட டைட்டில போட அடுத்து ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ இப்பதான் ட்ரெயின்ல சான் பிரான்சிஸ்கோவுக்கு வந்துட்டு இருக்காரு. வர வழியில காஃபி குடிக்கிற டைம்ல ஒரு கொலை கேஸ இன்னும் அழகா சால்வ் பண்றாருன்றீங்க மனுஷன். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவர் திடீர்னு தூக்கத்திலே செத்துட்டாரு. எல்லாரும் அதை இயற்கையான சாவுன்னு நினைக்கிறாங்க. பட் அது அப்படி இல்ல. அவருக்கு தூக்க மாத்திரைய ஓவர் டோஸா கொடுத்துதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச ஹீரோ இதுக்கு சாட்சியா. செத்தவரு டெய்லி நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ரிங்க் குடிப்பாரு போல, ஐஸ் கட்டி எல்லாம் கலந்து. அந்த ஐஸ் கட்டியில குளோரியம் நைட்ரேட் அதிக அளவுல இருக்க ஒரு மாத்திரையை மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அதை குடிச்சுதான் அவர் செத்துருக்காரு. இன்னமும் மாத்திரை மிக்ஸ் பண்ண அந்த ஐஸ் கட்டி உருகி அதோட தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இதை வச்சு ஹீரோ தப்ப ப்ரூவ் பண்ணதும் அங்க நல்லா ட்ரெண்டிங்கான டெங்கு கொசு மாதிரி ஒருத்தன் இருக்கான். இவன் தான் செத்தவருக்கு நைட்டு ட்ரிங்க கொடுத்தவன். அப்ப இவன் தான் கல்பிரிட். தூக்குங்க அவனு ஹீரோ கேஸ முடிச்சிடுறாரு. பட் இப்ப வரைக்குமே ஹீரோ ஒரு டிடெக்டிவ்லாம் இல்ல. அதுக்கான திறமை இருந்தும் ஹீரோவுக்கு கேஸ் கிடைக்கல. இந்த கேஸ் கிடைச்சது காரணம் கூட இதே ட்ரெயின்ல ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற ஒரு டிடெக்டிவ் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்த கேஸ தான் அவர் ஹீரோவோட திறமையை பார்த்து ஹீரோ கிட்ட கொடுத்திருக்காரு. முதல் முயற்சியே வெற்றி ஆயிடுச்சா? ஏங்க இந்த டிடெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்குங்க. பேசாம என்ன உங்களோட சிஷ்யனா சேர்த்துக்கோங்களேன், நான் அவங்க கூடவே வந்துடுறேன்னு ஹீரோ கேட்க, அச்சச்சோ எனக்கு சிஷ்யெல்லாம் வச்சிருக்கிறது பிடிக்காதுப்பா. பட் நீ டேலண்டான பையன், அதுல எந்த டவுட்டும் இல்ல. உன் திறமைக்காகவே நான் இன்னொரு கேஸ் கொடுக்குறேன். நம்ம சான் பிரான்சிஸ்கோல இறங்கினதும் என் பேர் போட்ட போர்டை வச்சுக்கிட்டு சில பேர் நிப்பாங்க. அவங்கள்ட்ட வெறியான கேஸ் ஒன்னு இருக்கு. எனக்கு பதிலா நீ தான் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு சொல்லி அவங்கள்ட்ட போ. அந்த கேஸை நீ எடுத்து சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வந்ததும் ஹோம்ஸ் ஹீரோவை அனுப்பிடுறாரு. அடுத்து எப்பவுமே ஹோம்ஸ் கூட வாட்சன்ன்ற ஒரு டாக்டர் இருப்பாரு இல்லையா? ஏன்டா உனக்கு வந்த கேஸை நீ அவங்கிட்ட கொடுத்தன்னு கேட்டதும், பின்ன என்னப்பா அந்த கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறது ஒரு சைனாக்காரன். அவனை காப்பாத்த என்ன மாதிரி ஒரு வெள்ளக்கார ஹெல்ப் பண்ண போனான்னு வைய, நம்ம ஊர் ஆளுங்களையும் நமக்கு சூனியம் வச்சிருவாங்க. அதான் சைனாக்காரன் கேஸை சைனாக்காரனே சால்வ் பண்ணிட்டோம்னு இவனை கொத்து விட்டேன் அப்படின்னு ஹோம்ஸ் அல்ல. இந்த பக்கம் என்ன கேஸ் ஏதுனே தெரியாத ஹீரோ ஹோம்ஸோட பேரை பிடிச்சிட்டு இருக்க ஆளுங்கள்ட்ட போய் நான் தான் ஹோம்ஸ்னு மாட்டிக்கிறாரு. அவனுங்களும் ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. போற வழியில இந்த ஊர்ல இருக்க சைனாக்காரனுக்கு எதிரா வெள்ளக்காரனுங்க ஒரு பெரிய போராட்டமே நடத்துறானுங்க. ஹீரோ உட்பட சில சைனா ஆளுங்களை பார்த்ததும் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறானுங்கன்னா பாருங்களேன், இது
என்னடா வம்பா போச்சு, அப்படி என்ன அவனுங்களுக்கு நம்ம மேல காண்டு அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ என்கொயரி பண்ண போற கேஸ பத்தியும் அவனுங்களோட கோவத்தை பத்தியும் தெரிய வருது. எல்லாத்துக்கும் காரணம் ஜாக் த ரிப்பர் தான். ஜாக் த ரிப்பரா? அவன் லண்டன்காரன் தானே, அவனுக்கு அமெரிக்கால என்னடா வேலை? இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாகணும். நான் கூட ஒரு படத்துல ஜாக் த ரிப்பரை அமெரிக்காக்காரன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு கமெண்ட்ல நிறைய பேர் கழுவி ஊத்திருந்தீங்க, மிக்க நன்றி, திருத்திக்கிட்டேன். சோ ஜாக் த ரிப்பர் இங்க என்ன பண்றான்னு கேட்டதுக்கு அதுதான்ப்பா எங்களுக்கும் தெரியல. இந்த மாசம் 10ஆம் தேதி நைட் டைம்ல 2 கொலை நடந்திருக்கு. ஒன்னு ஒரு பொண்ணு, அவ வயித்த கிழிச்சு உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஒரு வயசான ட்ரைபு, அவரோட கழுத்தை எடுத்து கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலை நடந்த மறுநாளே ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு ஜாக் த ரிப்பர்னு பேர் போட்டு லெட்டர் ஒன்னு போயிருக்கு. அதுல அந்த பொண்ணை கொலை பண்ணது நான் தான், இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ண போறேன், சோ இந்த ஊர் பொண்ணுங்கெல்லாம் உசாரா இருந்துக்கோங்கன்னு அதுல எழுதி இருந்திருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கொலை பண்ணப்பட்ட பொண்ணு இந்த ஊர்ல மேயர் எலெக்ஷன்ல நிக்க போற ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு. அதான் பிரச்சனை பெருசாயிடுச்சு. சரி எல்லாம் ஓகே, ஜாக் த ரிப்பர் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான், அதுக்கும் வெள்ளக்காரனுங்க நம்ம மேல கோபமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஹீரோவுக்கு புரியல. அதை புரிய வைக்க தானே உனக்கு கூட்டிட்டு வரோம், வா அண்ணு. இந்த சான் பிரான்சிஸ்கோல சைனா ஆளுங்க மட்டுமே வாழற சைனா டவுன்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க ஹிப்சிங் டாங்ன்ற ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்தோட பாஸ் ஒருத்தவர் இருக்காரு. அவரோட இடத்துக்கு இவனுங்க ஹீரோவை கூட்டிட்டு போறானுங்க. அது நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் செத்த வயசான ட்ரைப அவரோட ஆளுங்க அவங்க இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. அப்ப அப்பான்னு குரல் கொடுத்துக்கிட்டு குதிரையில ஒரு ஜீவன் துள்ளி குதிச்சு வந்துட்டு இருக்கு. அதுதாங்க நம்ம அங்கிள். அங்கிளுக்கு செத்த வயசானவர் மேல அப்படி ஒரு பாசம். ஆட செவ்விந்திய செனப்பண்ணி, என் அப்பா மூஞ்ச என்கிட்ட காட்டாமலே நான் வரத்துக்குள்ள எரிச்சிட்டீங்களேடா, விட்டா மாட்டேன்டா. என் அப்பன் சாவுக்கு காரணம் எவனா இருந்தாலும் அவனை நான் விட மாட்டேன். நம்ம ஊர் ஜோசியக்காரை கிழவிகிட்ட கேட்டா அவ சொல்லுவாள்ல யாரு கொலைகாரன்னு, தோ இப்பவே போய் கேக்குறேன் அப்படின்னு அங்கிள் ஜோசியக்கார கிழவிகிட்ட போக, அது அங்கிள் மூஞ்சில புகையெல்லாம் ஊதி விட்டுட்டு, நீ நேரா சான் பிரான்சிஸ்கோவுக்கு போ, அங்க நீயா யார்கிட்டயும் பேசாத, தானா உன்கிட்ட யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க, கிளம்புன்னு பாட்டி அங்கிள சான் பிரான்சிஸ்கோவுக்கு அனுப்புது. அதோட ஹீரோ கிட்ட வர, ஹீரோ பாஸ்ன்ற ஒருத்தரை மீட் பண்ண போனார் இல்லையா, உண்மையாகவே பாஸ் ஒரு நல்ல மனுஷங்க. ஒண்ணுமே இல்லாம அமெரிக்காவுக்கு வந்து இவரோட சொந்த உழைப்பால சைனா டவுன்ன்ற ஒரு இடத்தையே உருவாக்கி சைனா மக்களுக்கான வேலை, படிப்பு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இவரே கட்டி கொடுத்து இப்ப வரைக்கும் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து சைனா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அமெரிக்கன்ஸ் ஆளுங்களுக்கும் இவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தவர் நம்மளையும் கூப்பிட்டு அமிச்சாருன்னு ஹீரோ யோசிக்கிறப்போ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாஸோட ஆளுங்க சொன்னானுங்கல்ல 2 கொலை நடந்திருக்கு, அதை ஜாக் த ரிப்பர் தான் பண்ணதா லெட்டர் ஒன்னு போயிருக்குன்னு. சோ அது விஷயமா இவன் தான் ஜாக் த ரிப்பர்னு ஒரு சைனாக்காரனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பாஸோட பையனை தான். எப்படின்னா பாஸ் அப்புறம் இப்ப இந்த ஊரோட மேயரா இருக்கவரு 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட பாஸோட பையன் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து 10ஆம் தேதி நைட்டு ஒரு மேஜிக் ஷோவை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னதான் பாஸும் மேயரும் ஷோவை என்ஜாய் பண்ணாலும் பாஸ் பையனுக்கு அது பிடிக்கல. பாதியிலேயே ஷோவை விட்டு கிளம்பிட்டான். பட் அவன் முன்வாசல் வழியா வெளியே போல, பேக் டோர் வழியா வெளியே போயிருக்கான். இது அந்த வழியா நடந்து வந்த ஒரு சாட்சி பார்த்துட்டு இருக்கு. கொடுமையான விஷயம் என்னன்னா, கரெக்டா இந்த தியேட்டருக்கு பின்பக்கம் தான் பொண்ணு வயசான ட்ரைபுன்னு 2 பேரும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. சோ சாட்சி சொன்னதை வச்சு பாஸோட பையனை நைட்டு முழுக்க தேடியும் அவன் எங்க போனானே தெரியல. மறுநாள் இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்கு பாக்கெட்ல போட் டிக்கெட்டோட அவன் ஒரு போட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ போலீஸ்காரங்க அவனை மடக்கி பிடிச்சிருக்காங்க. இன்னமும் ஜெயில தான் இருக்கான். பாஸ் அவனை பெயில் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நைட் அவன் எங்க போனான்றத அவன் சொன்னாதானே தெரியும். சோ அவன் பெயில்ல வந்ததும் நைட் என்ன நடந்துச்சுன்னு நீயே கேட்டு உண்மையான கொலைகாரனை நீ தான்ப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாஸ் கேஸ் டீடைல்லாம் சொன்னதும், அடேங்கப்பா, நான் என்னமோ இது சின்ன கேஸா இருக்கும் அதுல வெண்ணெய் எடுத்துடலாம்னு நினைச்சு வந்தா இவ்வளவு பெரிய கேஸை தூக்கி என் தலையில வச்சா நான் எப்படிங்க சமாளிக்க முடியும்? இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு வெளியே நிறைய பேர் இருக்காங்க, நீங்க அவங்கள யாரையாவது புடிச்சுக்கோங்க, நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு ஹீரோ சொல்லியும், சும்மா நடிக்காதீங்க, எத்தனையோ பெரிய பெரிய கேஸை சால்வ் பண்ண ஷெர்லாக் ஹோம்ஸ் நீங்க, இந்த சப்ப கேஸை உங்களால பார்க்க முடியாதுன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா அப்படின்னு பாஸ் ஹீரோ இதை பண்ணி தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஐயோ, பேசாம ட்ரெயின் இறங்கி அந்த பக்கம் போயிருக்கலாம், நானே தேவையில்லாம வந்து இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது இப்போ அப்படின்னு ஹீரோ வெறியாக அந்த பக்கம் சைனால இருந்து போராளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு பானை மூஞ்ச வந்தான்ல, அவன் அவனோட 2 அசிஸ்டன்ட்ஸ் 3 பேரும் சான் பிரான்சிஸ்கோவுக்கு கப்பல்ல வந்து இறங்குறாங்க. நாய் பேய மதிக்கிற மாதிரி கூட இந்த 3 பேரை மதிக்கல. போர்ட்டுக்குள்ளேயே இவனுங்களோட சட்ட பேண்ட் எல்லாம் கழட்டி முட்டி போட வைக்கிறானுங்க. அட ஒயிட்டு ஓனானுங்களா, சைனால நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமாடா, இங்க என்ன மானவங்க படுத்துட்டீங்களேடா அப்படின்னு பானை மூஞ்சி தொங்கி போக, இந்த பக்கம் கொலை பண்ணப்பட்ட பொண்ணோட அப்பா இருக்காருல்ல பொலிட்டீஷியன், அவர் வெள்ளக்கார மக்கள் எல்லாம் ஒன்னா திரட்டி சைனா ஆளுங்களுக்கு எதிராக உசுப்பேத்தி விட்டு பாஸோட சில்க் ஃபேக்டரியில தான் சைனா மக்கள் பயந்து போய் பதுங்கி இருக்காங்க. அவங்கள பொழக்க பிளான் போட்டதும் குறுக்க உள்ள பூந்த பாஸ், இந்த சில்க் ஃபேக்டரி என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ள நான் யாரை வேணா வச்சிருப்பேன், சட்டத்தை மீறி நீங்க இதுக்குள்ள போக உங்களுக்கு அனுமதியே இல்ல, அதை மீறி என் பையன் கொலைகாரனா இருப்பானோன்னு சந்தேகப்பட்டு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் கேஸ் முடியல, அவன் தான் கொலைகாரன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இப்ப கிளம்புங்கன்னு பாஸ் மல்லு கட்ட, கூடவே பாஸோட ஃப்ரெண்டான மேயரும் இங்க வந்து பாஸுக்கு சப்போர்ட் பண்றாரு. இங்க பிரச்சனை முடியுது. அங்க அங்கிள் சான் பிரான்சிஸ்கோவுக்கு வந்துட்டாரு. யாரு தானா நம்ம கிட்ட வந்து பேச போறது அப்படின்னு ஆர்வமா
சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ எவனோ ஒரு வழி போக்கன் யாரா இவன் ஆள் பார்க்க தினுசா இருக்கான்னு ஒரு 2 நிமிஷம் அங்கிளுக்கு முன்னால நின்னு அங்கிளையே குறுகுறுன்னு பாக்குறான். உடனே அவன் தான் நம்ம தேடி வந்த ஆளுன்னு அங்கிள் அவனை துரத்துன்னு துரத்திட்டு இருக்காரு. இதே டைம் ஹீரோ பாஸோட வீட்டுல இருக்க ஒவ்வொரு செகண்டும் நம்ம பாக்கெட்ல பாம் இருக்க கதை தான் இங்க இருந்து எஸ்ஆகியே ஆகணும்னு பாத்ரூம் போறதா சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அதை ஜன்னலுக்கு வெளியே கயிறு மாதிரி கட்டி அது வழியா தப்பிக்க ட்ரை பண்றப்போ பாஸோட ஆள் ஒருத்தவன் ஹீரோவை பாத்துறான். சோ அவன் துணியை மேலையும் கீழையும் இழுத்ததுல ஹீரோ ஸ்லிப் ஆகி கீழே விழ அந்நேரம் பார்த்து கரெக்டா ஒருத்தவனை துரத்திக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்த அங்கிள் ஸ்பாட்டுக்கு வராரு. ஹீரோ அங்கிள் மேலதான் குதிக்கிறாரு. அப்படி பார்த்தா அங்கிள் எதிர்பார்க்காம தானா அங்கிள் கிட்ட வந்தாள்னா ஹீரோ தானே. சோ ஹீரோ தான் நமக்கு கொலைகாரனை காட்ட போறான்னு அங்கிள் முடிவே எடுத்துறாரு. அதுக்குள்ள பாஸோட ஆளுங்க ஹீரோவை பிடிக்க வந்துடுறானுங்க. இவனுங்கள்ட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தினா நான் அவன் கூட வரேன்னு ஹீரோ சொன்னதும் அடாடாடாடாடாடா அங்கிளோட அளப்பரிய பாக்கணுமே. தூரத்துல இருந்து ஒருத்தவன் கோடாரிய விடுறான். அங்கிள் அதை 2 விரல்ல மடக்கி பிடிச்சிடுறாரு. ஓ மை காட் கழுகு பார்வை. அப்புறம் பின்னால இருந்து சில பேர் கத்தி விடுறானுங்க. காதை ஷார்ப்பாக்கி கத்தி வர சவுண்டை கேட்டு அதையுமே அங்கிள் பிடிக்க அட ஓனாய் காது. அடுத்து காத்த விட வேகமா அங்கிள் அங்கேயும் இங்கேயும் சில்லுன்னு பறக்க பாடுறா சிறுத்த ஸ்பீடு இப்படின்னு அங்கிள் பண்ற எல்லாத்துக்கும் ஹீரோ ஒரு அடமொழியை கொடுத்துட்டு இருக்காரு. எப்படியோ இவன் திறமையெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இவன் நம்மள காப்பாத்திடுவான் போலயே அப்படின்னு ஹீரோ நினைச்சா கொஞ்ச நேரம் தான் ஹீரோவோட நினைப்பெல்லாம் தவிடு புடி ஆயிடுது. பாஸோட ஆளுங்க அங்கிளை போட்டு ஜவ்வா பிரிக்கிறானுங்க. செக் கடைசியில இவன் ஒரு வெறுங்குப்பி போலடா. இவனை நம்பினது வேஸ்ட்னு ஹீரோ டென்ஷன் ஆகி பாஸ் ஆளுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டதும் அவ்வளவு நேரமா அடி வாங்கிட்டு இருந்த அங்கிள் சடனா எழுச்சி பாக்கெட்ல வச்சிருந்த 2 பேம்பு ஸ்டிக் எடுத்து 2 கையிலையும் குத்துனது தாங்க. உடனே உள்ள இருந்து ஒரு ஹல்க் வெளியே வரான். ஆர்ம்ஸ் எல்லாம் 5 சென்டிமீட்டருக்கு விரியுது. பைசா செலவு இல்லாம ஆளு பாடி பில்டர் ஆயிடுறான். யாரா இந்த அவசர கால ஹல்க்கு என்னென்னமோ பண்றானேன்னு நம்ம ஷாக் ஆனா. சண்டை முடியுது. அங்கிள் சொழட்டி அடிச்சு ஹீரோவை காப்பாத்திடுறாரு. அப்படியே அந்த பக்கம் பாஸ் ஹெல்ப் பண்ண வந்த மேயரை சில்க் ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போய் என் பையனை பெயில் எடுக்க நிறைய செலவாகும் போலங்க. என் கையில கேஷா எதுவும் இல்ல. இந்த சில்க் ஃபேக்டரியோட பத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்க. எப்படியாவது என் பையனை மட்டும் வெளியே கூட்டிட்டு வந்துருங்கன்னு ஹெல்ப் கேட்டதும் நண்பா நமக்குள்ள இதெல்லாம் தேவையாடா? இதுக்கு முன்னால நான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தானே இதுவும் பத்திரத்தெல்லாம் கொடுத்து ஏன்டா அசிங்கப்படுத்துற அப்படின்னு மேயர் ஆதரவா பேசியும் இல்லங்க எல்லாமே முறைப்படி நடக்கணும்ல. நானும் எவ்வளவு நாள் தான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சும்மாவே வாங்குறது. வச்சுக்கோங்க எனக்கு என் பையன் வெளியே வந்தா போதும்னு பாஸ் ஃபேக்டரியோட பத்திரத்தை கொடுக்க இன்னொரு பக்கம் அங்கிள் அவரோட மக்கள்லாம் வாழற இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பொண்ணை பார்த்ததும் ஹீரோவுக்கு டாவ் ஆயிடுது. இருந்தாலும் அந்த பொண்ணோட அண்ணன் குறுக்க வந்து கட்டைய போடுறான். அவங்களுக்கு சைனீஸ் தெரியாது. ஹீரோவுக்கு அவங்களோட லாங்குவேஜ் தெரியாது. ரைட்டு பையன் பொண்ணு மேல கண்ணை வச்சுட்டான். இதை வச்சு அவனை மடக்கி போட்டுற வேண்டியதான் நினைச்ச அங்கிள் என் தங்கச்சி பக்கம் கண்ணை திருப்புன வெட்டி வகுந்துருவேன்னு அந்த பொண்ணோட அண்ணன் சொன்னதை மாத்தி எப்பா நீ மட்டும் கில்லரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணான்னு வையன் அவன் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன்னு சொல்றான்ப்பா அப்படின்னு ஹீரோ மனசுல ஆசையை வளர்த்து ஹீரோவை ஹெல்ப் பண்றதா ஒத்துக்க வச்சிடறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு டவுட். ஏங்க இங்க இருக்கவங்க எல்லாம் இந்தியன் ட்ரைபு, நீங்களும் ஒரு சைனீஸ் ஆளு, நீங்க எப்படி இந்த கூட்டத்துல சேர்ந்தீங்கன்னு அங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். உண்மையாகவே அங்கிள் இந்த கூட்டத்தை சேர்ந்தவரே இல்ல. அவர் சைனீஸ் ஆளுங்களுக்கு பிறந்தவர் தான். அங்கிள் சின்ன வயசா இருக்கும்போது அங்கிளோட அப்பா ட்ரெயின் தண்டவாளம் போடுற வேலையில இருந்திருக்காரு. அப்ப அங்க ஏற்பட்ட ஒரு வெடி விபத்துனால அங்கிள் கண்ணு முன்னாலேயே அங்கிளோட அப்பா செத்துட்டாரு. அடுத்து குடும்பம் எதுவுமே இல்லாம அனாதையா இருந்த அங்கிள ஓப்பனிங்ல செத்து போனார்ல ஒரு வயசான ட்ரைப், அவர் தான் தத்தெடுத்து அப்பாவா இருந்து வளர்த்திருக்காரு. அவரையே ஒருத்தவன் கொலை பண்ணிட்டான்ற பட்சத்தில் எப்படி கொலை பண்ணவன சும்மா விட முடியும்? இதை அங்கிள் எடுத்து சொன்னதும் ரைட்ரா அவனை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம பொறுப்புடா வாடா போலாம் அப்படின்னு ஹீரோ அங்கிளை கூட்டிக்கிட்டு பாஸ்கெட் எடுத்துட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அதே வீட்டுல துறைமுகத்துல வச்சு ஒருத்தவன் துணியை உருவனாங்கல்ல பானை மூஞ்சி அவனோட 2 அசிஸ்டன்ஸ், அவங்களுமே அடுத்து என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம இந்த ஊர்ல நம்மாலான பாஸ் கொஞ்சம் பெரிய மனுஷனா இருக்கான், அவர்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்டுடலாம்னு இங்க வந்திருக்கானுங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பெயில் கிடைச்சு பாஸோட பையனும் அவன் தோஸ்தும் இங்க வராங்க. 2 பேரும் இங்கிலாந்துல ஒன்னா படிச்சவங்க. தோஸ்த் யாருன்னு பாஸ் பையன் சொல்றதுக்குள்ள டேய் ஜான் சைஸ் ஜாம்பி நீ இங்கதான் இருக்கியா, உன்னை பிடிக்கதாண்டா கடல் கடந்து வந்தன்னு பானை மூஞ்சம் பறக்குறான். போராளி அரெஸ்ட் பண்ணதானே பானை மூஞ்ச இந்த ஊருக்கே வந்தான். இவன் மெயினா அரெஸ்ட் பண்ண வந்ததே தோஸ்த தான். சோ நான் அவனை அரெஸ்ட் பண்ணியே தீருவான்னு பானை மூஞ்சி அவன் கழுத்துல கத்திய வைக்க என் நண்பனை என்ன மீறி கூட்டிட்டு போக முடியாதுன்னு பாஸோட பையன் பானை மூஞ்சி கழுத்துல கத்திய வைக்க என் குரு கழுத்திலேயே கத்திய வைக்கிறியான்னு பானையோட அசிஸ்டன்ட் பாஸ் பையனோட கழுத்துல கத்திய வைக்க இப்படி ரேஷன் கடையில கிருஷ்ணாயில் வாங்க போன மாதிரி அவன் கழுத்துல இவன் கழுத்துல அவன்னு மாறி மாறி கத்திய வச்சுக்கிட்டு லைனா நிக்கிறானுங்க. பாஸ் ஒரே வார்த்தையில வேலையை முடிச்சிடறாரு. இது என் வீடு, என் வீட்டுக்குள்ள விருந்தாளியா வந்த எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், இந்த வீட்டுக்குள்ள வச்சு எதுவும் நடக்கூடாது அப்படின்னு பாஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே ஒரு பிரச்சனை பண்ண வந்திருக்கிறது இந்த ஊர்ல இருக்க ஐரிஷ் ஆளுங்க. அவனுங்க பொருளை இங்க இருக்க யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்களாம், அதை திரும்ப கொடுங்கன்னு கேட்டுட்டு போக தான் வந்திருக்கானுங்க. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலப்பா, நான் விசாரிச்சு பாக்குறேனே, நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தா உன் பொருள் வாங்கிட்டே வந்து சேரும், என்ன நம்பி போ அப்படின்னு பாஸ் அவனுங்களை அனுப்பிட்டு கோவம் உச்ச தலைக்கு ஏறி உள்ள வந்து இவர் பையன்கிட்டயே என்னடா பண்ணி வச்சிருக்க, வெளியே ஐரிஷ் ஆளுங்க வந்து அவனுங்க துப்பாக்கி எல்லாம் காணோம், நீ தான் திருடுன்னு சொல்லிட்டு போறானுங்க.
சொல்றானுங்க. உண்மையாடா அதுன்னு கேட்டதும் பாஸ் பையன் சொல்றானோ இல்லையோ தோஸ்தே ஒத்துக்கிறான். ஆமா அங்கிள், நான் எப்படி ஒரு போராளியோ உங்க பையனும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக போராடுற போராளி தான். இவனுங்கள்ட்ட எல்லாம் துப்பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு தானே நம்ம ஆளுங்களை புழுவ பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. அவனுங்க பலத்தையே அவனுங்கள்ட்ட இருந்து தூக்கிட்டா. அதான் 10ஆம் தேதி நானு உங்க பையன் இன்னும் சில ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஐரிஷ் ஆளுங்களோட இடத்துக்கு போய் அவனுங்களோட துப்பாக்கியை தூக்கணும் அப்படின்னு நடந்ததை சொல்ல. சோ கொலை நடந்த 10ஆம் தேதி நைட்டு பாஸோட பையன் துப்பாக்கியை திருட போயிட்டான். அப்ப இவனுக்கு யாரையும் கொலை பண்ண டைமே இல்ல. துப்பாக்கியை திருடி எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு அடுத்த நாள் தப்பிக்கிறதுக்காக போட்ல நின்னுட்டு இருந்திருக்கான். போலீஸ் இவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க. எந்த வகையில பார்த்தாலும் இவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பே இல்ல. வேற எவனோ ஒருத்தவன் தான் கொலைகாரன். இன்னும் 4 நாளைக்குள்ள உண்மையான கொலைகாரன் யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா பாஸோட பையனை கொலைகாரன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அவன் சைனீஸ்ன்றதுனால இந்த ஊர்ல இருக்க எல்லா சைனா மக்களுக்குமே ஆபத்து. நாட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்குள்ள செல்லங்களா, நீங்க தாண்டா உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் இப்படின்னு பாஸ் சொன்னதும், விடுங்க பாஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வீராப்பா ஹீரோவும் அங்கிளும் கிளம்பி எல்லாம் வந்துடுறாங்க. பட் எங்க இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் ஹீரோவுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உனக்கு சைனீஸ் மெடிசன் பத்தி எல்லாம் தெரியும்லப்பா, கிட்டத்தட்ட மருத்துவமும் விசாரணையும் ஒண்ணுதான். உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வையன், அவங்கள்ட்ட நீ என்னெல்லாம் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் நோயோட வரவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணுவ. 2வது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்ப. 3வது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா இல்ல அப்படியெல்லாம் இருக்கான்னு நீ என்கொயரி பண்ணுவ. 4வது இதுதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை கொடுப்ப. இதானே? இதே மாதிரிதான் 4 ஸ்டெப்பா பிரிச்சு இன்வெஸ்டிகேஷனையும் பண்ணணும்னு அவரு சொல்லிருப்பாரு. இதை வச்சு பார்த்தா முதல் ஸ்டெப் அப்சர்வ் பண்றது. சோ ஹீரோ அங்கிள் 2 பேரும் பாடி கிடைச்ச கிரைம் சீனுக்கு போறாங்க. அங்க கால்ல எதுவுமே போடாம வெறுங்கால நடந்த மாதிரி ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு. இது வயசான ட்ரைபோடுது. ஏன்னா அவர் செருப்பே போட மாட்டாருன்றது அங்கிளுக்கு தெரியும். 2வது ஒரு குண்டான ஆளு அந்த பக்கமா நடந்து வந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் பதிஞ்சிருக்க ஆழத்தை வச்சு அங்கிள் கண்டுபிடிக்க. ஆனா பாருங்க, அங்க 2 பேர் செத்து போயிருக்காங்க. பட் வயசான ட்ரைபோட ரத்தம் மட்டும் தான் இருக்கு. அந்த பொண்ணோட ரத்தம் இல்ல. கூடவே இங்க குதிரை சாணியும் இருக்கு. அங்கிளோட அப்பாவும் குதிரை வண்டியில தான் இங்க வந்தாரு. ஒருவேளை இது அவரோட குதிரை போட்ட சாணமா இருக்குன்னு யோசிச்சாலும் அந்த குதிரை சாணத்தை வாயில வச்சு நக்கி பாத்தி, இல்லங்க இது எங்க ஊர் குதிரை போட்ட சாணி இல்ல, இந்த ஊர் குதிரை போட்ட சாணி தானே அங்கிள் மானவரியா உள்ள இறங்க. ஆக நடந்ததெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு இங்க வச்சு கொலை பண்ண படல, வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்ப குண்டான ஒரு ஆள் நடந்து வந்த மாதிரி தரையில ஆழமா பதிஞ்ச ஒரு ஃபுட் பிரிண்ட் அவங்க பார்த்தாங்கல்ல, அது குண்டான ஆள் இல்ல, சாதாரணமான ஒரு ஆள் இங்க பொண்ணோட பாடியை கையில தூக்கிட்டு நடந்து வந்ததுனால ஃபுட் பிரிண்ட் ஆழமா பதிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இங்க ஒரு ட்விஸ்டும் இருக்குங்க. நமக்கு ஆரம்பத்திலேயே அந்த கிரைம் சீனை காட்டினாங்க இல்லையா, அப்ப உடம்பு முழுக்க கருப்பு துணியை போட்டுட்டு இருந்த ஒரு ஆளை மட்டும் தானே நம்ம பார்த்தோம். பட் இவங்களோட கருத்து கணிப்புல இங்க 2 பேர் இருந்ததா தெரிய வருது. ஏன்னா அங்கிளோட அப்பா அப்பவே வேற மாதிரி ஒரே நேரத்துல 11 பேரை ஒன்னா வெட்டி வீழ்த்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தவரை நேருக்கு நேரா நின்னு கழுத்தறக்கலாம் சான்ஸே இல்ல. அங்க சந்தேகப்படுற மாதிரி யாரோ நிக்கிறத பார்த்துட்டு அங்கிளோட அப்பா வண்டியை நிறுத்திட்டு நடந்து வந்திருக்காரு. இவர் கழுத்தை யாரோ கிழிச்சிருக்காங்கன்னா பின்பக்கமா வந்துதான் கிழிச்சிருக்கணும். சோ ஒருத்தவன் முன்னால இருந்திருக்கான், இன்னொருத்தவன் பின்பக்கமா வந்து கழுத்தை கிழிச்சிருக்கான். 2 பேரு. இதுல புரியாத ஒரு விஷயம், ஏன் எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை இங்க எடுத்துட்டு வந்து போடணும்ன்றது தான். ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான அப்சர்வ் பண்றது முடிஞ்சிச்சா, 2வது லிசன் பண்ணணும். அதுக்கு பொண்ணோட பாடியை எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு அதிகாரிகள்னு போய் சொல்லிட்டு போன ஹீரோவும் அங்கிளும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த பொண்ணோட பாடியை பிரிச்சு மேயறாங்க. அங்கிள் பார்க்க நல்லா தம்பி இல்லாத தண்ணி பாம்பு மாதிரி இருந்தாலும் பல்லே கில்லாடிங்க. MBBS படிச்ச டாக்டர் கூட ஒரு பாடியை இவ்வளவு சீக்கிரமா அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாரு. சறுக்குன்னு பாடிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு பாடியில எந்தெந்த இடத்துல காயம் இருக்கு, அது எப்படி வந்துச்சுன்ற வரைக்கும் அங்கிள் சொல்றாரு. பொண்ணோட உடம்புல நிறைய இடத்துல காயமா இருக்கு. சோ அவ சாகறதுக்கு முன்னால கொலை பண்ண வந்த ஆள் கிட்ட சண்டை போட்டிருக்கா. அதுக்கான ஆதாரமா அவ கைவிரல் நகத்துக்கு அடியில ஒரு சதை கிடைக்குது. கடைசியா அந்த பொண்ணோட தலைமுடிக்குள்ள ஒரு சின்ன மரத்தாலான பீஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மிச்சபடி அந்த பொண்ணோட வயிற்று அறுத்து உள்ள இருக்க ஆர்கான்ஸ் எல்லாம் எடுத்துட்டதா ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. 2வது ஸ்டெப்ல தெரிய வருது இவ்வளவுதான். 3வது ஸ்டெப் என்கொயரி. அது அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட தானே பண்ண முடியும். சோ அந்த பொண்ணோட அப்பாவான பொலிட்டிஷியன் கிட்ட போயிட்டு பொண்ணை பத்தி என்கொயரி பண்ணா அந்த ஆளு சைனாக்காரனுங்களை பார்த்தாலே எரிஞ்சு உளறான். என் ஆபீஸுக்குள்ள முதல்ல காலடி எடுத்து வச்சு 2 சைனாக்காரனுங்கன்னா நீங்க தாண்டா, உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா, வெளியே போங்கடான்னு 2 பேரையும் துரத்திடுறான். அப்புறம் என்ன பண்றது, அந்த ஆள் சொல்லலனா பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டு அங்க ஏதாவது கிடைக்குதான் தான் பார்க்க முடியும். நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம 2 பேரும் பொலிட்டிஷியனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு பக்கம் ஹீரோ செவுத்துல மாட்டிருக்க செத்த பொண்ணோட போட்டோ, அவ ரூமுக்கு போய் அவ யூஸ் பண்ண ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் அங்கிள் இந்த வீட்டுல மாட்டிருந்த ஒரு போட்டோவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அது ஏன் எதுக்குன்னு தெரியல. லாஸ்டா ஹீரோ ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரப்பலகைய குறுகுறுன்னு பார்த்துட்டு ஹீரோவுக்கு தெரிய வந்ததை வச்சு இத பத்தி பாஸ் பையன்கிட்ட கேட்டாதான் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு பையனை தேடி வீட்டுக்கு போனா வீட்டுல பையன் இல்ல, எங்கேயோ ஓடி போயிட்டான். அங்கிள் ஜி உங்களுக்கு தான் பல கலை தெரியுமே, அதுல ஒரு கலையை யூஸ் பண்ணி அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்களேன் அப்படின்னு ஹீரோ கேட்டதும் அங்கிள் கையில சாம்பிராணி புகையெல்லாம் எடுத்து மேல கழுக பார்த்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் உருப்படுற கதையா ஜி, என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கழுகா வந்து அந்த பையன்
பையன் எங்க இருக்கான்னு காட்டி கொடுக்க போது எனக்கு இது சரியா படலை அப்படின்னு ஹீரோ கொஞ்ச நேரம் அங்கிளை பார்க்காம இந்த பக்கம் திரும்புற கேப்ல திடீர்னு எங்க இருந்தோ அங்கிளோட கைக்கு சின்னதா ஒரு பேப்பர் வருது. பேப்பரை ஓபன் பண்ணா மேஜிக் ஷோ நடக்கிற ஒரு தியேட்டர்ல தான் பாஸோட பையன் இருக்கான்ற தகவல் அதுல இருக்கு. என்ன அதிசயமோ, உடனே 2 பேரும் அங்க போறாங்க. இவங்க போறப்போ ஒரு ரூமுக்குள்ளதான் பாஸோட பையன், தோஸ்து, மெஜிஷியன் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேசிக்கிற குரலும் அங்கிளுக்கு நல்லாவே கேக்குது. ஆனா அடிச்சு புடிச்சு உள்ள போறதுக்குள்ள மெஜிஷியன் அவங்க 2 பேரையும் தப்பிக்க வச்சுட்டு வந்த இவங்கள்ட்ட நான் அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படின்னு புழுவுறான். இருந்தும் தப்பிச்சு போன அந்த 2 பேரையும் நம்ம ஆளுங்க அதே இடத்துல வச்சு மடக்கிடுறாங்க. அந்நேரம் பார்த்து தோஸ்த பிடிக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு சைனால இருந்து ஒருத்தன் வந்தான்ல பானமூஞ்சி, அவனும் அவனோட 2 அசிஸ்டன்ட்டும் இங்க வந்துடுறாங்க. அடுத்த 10 நிமிஷம் மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துக்கும் கீழே சண்டை நடக்கிற இடத்துக்கும் லிங்க் பண்ணி காமெடி மேல காமெடி பண்றானுங்க. இறுதி கட்டத்துல பானமூஞ்சியும் அவனோட அசிஸ்டன்டையும் ஓரம் கட்டிட்டு மொட்டை மாடியில பாஸ் பையனையும் தோஸ்தையும் பிடிச்ச ஹீரோ, ஏண்டா தம்பிங்களா, நீங்க ஐரிஷ் ஆள் கிட்ட இருந்து திருந்த துப்பாக்கி எல்லாத்தையும் இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா, அதை எப்படி சேஃபா மூவ் பண்றதுன்றத பத்தி பேசதானே மெஜிஷியன் கிட்ட வந்தீங்க, எனக்கு தெரியும், ஆனாலும் அது எனக்கு முக்கியமான விஷயம் இல்ல. இப்ப எனக்கு முக்கியமான விஷயம்னா செத்தால பொலிட்டிஷியனோட பொண்ணு, அவளுக்கும் உனக்கும் ஒரு லவ்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு தானே இப்படின்னு ஹீரோ கேட்டதும் பாஸ் பையனுக்கு ஷாக்கு. உனக்கு எப்படா தெரியும்னு, நான் தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேனே, அவளோட போட்டோ ஒன்ன பார்த்தேன், அது இங்கிலாந்துல எடுக்கப்பட்ட போட்டோ, நீயும் இங்கிலாந்துல தான் படிச்ச அப்படின்னா 2 பேருக்குள்ள கண்டிப்பா அறிமுகம் இருக்கும், அதை வச்சுதான் கெஸ் பண்ணனு ஹீரோ சொன்னதும் உண்மைதான்டா, நானும் அவளும் ஒன்னா ஒரே ஊர்ல தான் படிச்சோம், முதல் முறையா நான் அவளை பார்த்ததும் காதல் வயப்பட்டுட்டேன், அவளுக்கும் அப்படிதான். பட் என்ன காதல் பண்ணி என்ன புண்ணியம், நம்ம ஊர் நம்மள சேர விடலையே. சான் பிரான்சிஸ்கோல அந்த டைம்ல எல்லாம் ஒரு ரூல் போட்டானுங்க, எந்த காரணத்துக்காகவும் சைனீஸ் பையனோ பொண்ணோ வெள்ளக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. இருந்தும் எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகி சந்தோஷமா வாழலாம்னு நாங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு நாள் என் ஆள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, பிரச்சனை பெருசாயிடுச்சுரா, நம்ம உடனே இங்கிலாந்து போயிடலாம், கூடவே நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ காலையில 6 மணிக்கு இந்த போட்டு கிட்ட வந்துரு, நம்ம போலாம்னு எழுதியிருந்தா. எனக்கு தான் முதல் நாள் நைட்டு துப்பாக்கியை திருடுற வேலை இருந்துச்சு, நைட்டு துப்பாக்கியை திருடி தியேட்டர்ல வச்சுட்டு அடுத்த நாள் அவளோட கிளம்பிடலாம்னு தான் போட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ வருவான்னு பார்த்தா போலீஸ் தான் வந்தாங்க அப்படின்னு நடந்த கதையை சொன்ன பாஸோட பையன். அந்த பொண்ணு இவனுக்காக எழுதின லெட்டரையும் ஹீரோ கிட்ட கொடுத்துறான். இதை தாண்டி உனக்கு இன்னும் வேற எதுவும் தகவல் தெரியணும்னா என் ஆள் கிட்ட அமாண்டான்ற ஒரு வேலைக்காரி வேலை செஞ்சா, நீ போய் அவளை பாரு, எனக்கு துப்பாக்கியெல்லாம் வேற இடத்துல மாத்த வேண்டிய வேலை இருக்கு, நான் கிளம்பியே ஆகணும்னு பாஸோட பையன் தோஸ்தோட போயிட்டான். அவளை தேடி போறதுக்குள்ள அடுத்த ஆபத்து. முதல் தடவை கொலை பண்ணப்பட்ட பொண்ணு மாதிரியே இப்ப 2ஆவதா இன்னொரு பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா. இவ ஒரு சைனீஸ்காரி, வயசு 26, மருத்துவ தொழில் பாக்குறவ. அவ வீட்டுக்குள்ளேயே வச்சு அவ வயித்தை கிழிச்சு உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா வெளியே ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தான் பொண்ணோட பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவரே. ஆல்ரெடி இதே பேட்டர்ல நடந்த கொலைய பாஸ் பையன் தானே பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கொலையையும் அவன் தான் பண்ணிருப்பான்னு போலீஸ் அவனை வலை வீசி தேடிட்டு இருக்கு. சைட் பை சைடு ஹீரோவா அங்கிளும் 2ஆவதா கொலை நடந்த அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் இவங்களோட 4 கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்தை அப்சர்வ் பண்ணதுல இந்த பொண்ணை வேற எங்கேயும் கொலை பண்ணிட்டுலாம் இங்க வந்து போடல, இங்கேயே வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. 2ஆவது செத்த பொண்ணோட பாடியை ஆராய்ச்சி பண்றப்பதான் ஒரு ட்விஸ்ட். முதல் கொலை மாதிரியே இந்த பொண்ணோட வயித்தை கிழிச்சு உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா முதல் கொலையில வயிற்றுல கிழிக்கப்பட்ட கட்டு ஒரு டாக்டர் கிழிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா இருந்திருக்கும். பட் இந்த பொண்ணோட பாடியை கிழிச்சிருக்கிறதோ வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா அதை பண்ணது வேற ஆள், இதை பண்ணிருக்கிறது வேற ஆள். 2ஆவது ஸ்டெப் முடிய 3ஆவது ஸ்டெப் என்கொயரி. பொண்ணோட அப்பா தான் இடிஞ்சு போய் வெளியே உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேரும் அவருக்கு பக்கத்திலேயே சிட்டிங்க போட்டு, உங்க பொண்ணு சாவுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்கணும்லங்க, அப்போ உங்க பொண்ணை பத்தின சின்ன தகவலா இருந்தாலும் சரி அதை எங்கள்கிட்ட சொன்னாதான் எங்களால ஏதாவது பண்ண முடியும்னு செகண்ட் விக்டிமோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது முடிய அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் மொத்தமும் இதுவரைக்கும் லண்டனை மிரட்டி உருட்டிட்டு இருந்த ஜாக் த ரிப்பர் இப்ப அமெரிக்காவுக்கு வந்துட்டான். 2ஆவதா ஒரு கொலையையும் பண்ணிட்டான்ற நியூஸ் நாடு மொத்தமும் பறக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல இந்த ஊருக்கு வந்த மெஜிஷியனோட வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட வேலையா அதானே ஊர் ஊரா போயிட்டு ஷோ நடத்தணும். சோ அவர் இந்த ஊரை விட்டு போறாரு. அதுக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட் நடக்குது. இதே இடத்துல தானே பாஸோட பையனும் தோஸ்தும் திருடின துப்பாக்கியையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதையும் இடம் மாத்தணுமே. அதுக்கு பாஸோட பையன் அங்க வந்திருக்கிறத சுத்தி இருக்க போலீஸ்காரங்க பாத்துறாங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க பாஸோட பையனை தொத்திட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தோஸ்தோட தலைமையில துப்பாக்கியெல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ அங்கிள் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு முன்னால வராங்க. இதுக்கு நடுவுல நல்லா வைரலான வையாபுரி மாதிரி ஒருத்தவனை பாத்திருந்தோம்ல பானமூஞ்சி, இவனுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துல ஏற்கனவே சண்டை கூட நடந்துருந்துச்சு. சண்டை நடக்கும்போது அங்க துப்பாக்கியெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறத அவன் பார்த்துட்டான். சோ துப்பாக்கியெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பதிலுக்கு தோஸ்த பிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவன் ஐரிஷ் ஆளுங்களோட செட்டு சேர்ந்துட்டான். பானமூஞ்சி 2 அசிஸ்டன்ட் ஐரிஷ் ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ அங்கிள் கடத்திட்டு போற துப்பாக்கி வண்டியை சேஸ் பண்ணிட்டு போறானுங்க. எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தோம், சேசிங்ல நம்மளால ஜெயிக்க முடியல, மண்ணை கவியாச்சு. பட் அதுல இருக்க ட்விஸ்ட் என்னன்னா ஐரிஷ் ஆளுங்க நினைச்ச மாதிரி இவங்க ஓட்டிட்டு போன வண்டியில துப்பாக்கி இல்ல. அதை மெஜிஷியன்ட்ட கொடுத்து அது நேரம் கப்பலுக்கே போய் சேர்ந்திருக்கும். சோ நேக்கா டேக்கா கொடுத்துட்டாங்க. இருந்தும் திருண்ண துப்பாக்கி எல்லாம் எங்கடான்னு கேட்டு உங்க வீட்டை
வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா உங்க அக்கா மக்கா தோஸ்துக்கு அப்படி ஒரு அடி விழுது. அதுல ஒரு அடி பட்டாலும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சோ முடிஞ்ச அளவு மயக்கம் போடுற மாதிரியே நடிப்போம்னு ஹீரோ அங்கிள் ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு அந்த நடிப்பு நடிக்கிறானுங்க. அப்புறம் தோஸ்த ஊற போட்டு கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு திரும்ப இதே ரூமுக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க. யோ அங்கிள், இன்னைக்கு இவனுங்களை அடிச்சுட்டு விட்டானுங்க, நாளைக்கு காலங்காத்தாலேயே நம்மள்ட்ட தான் வருவானுங்க. அதுக்கு முன்னால எப்படியாவது இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்யா. உனக்கு தான் ஆப்ரா காட்டாப்ரா வித்தெல்லாம் நிறைய தெரியும்ல, ஏதாச்சும் பண்ணி நம்மளை காப்பாத்துற வழியை பாரு அப்படின்னு ஹீரோ கதர்னதும், இருப்பா ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறேன்னு ஜன்னல் கிட்ட போன அங்கிள் கையில புறா தீனியை வச்சுக்கிட்டு வந்த ஒரு புறாவுக்கு தீனியை போட்டதுக்கு அப்புறம் அது லாங்குவேஜ்லயே அதுகிட்ட என்னமோ பேசுறாரு. ஏழவு என்ன பேசினாங்களோ, ஓகே ஆல் செட்டு, நாளைக்கு காலையிலே நம்ம தப்பிச்சிடலாம், இப்ப வந்து நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு அங்கிள் அசால்ட்டா சொல்ல, இங்க சீனை கட் பண்ணா காலையில 3 பேரையும் ஒரு குழிக்குள்ள இறக்கி மண்ணை போட்டு 3 அளவுக்கு வந்தாச்சு. ஆனா அங்கிள் சொன்ன மாதிரி காப்பாத்த யாரும் வரல. அதுக்கு பதில் கவலைக்கிடமான ஒரு நியூஸ் தான் வருது. நான் கூட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்ல, சைனா கிட்ட இருந்து கலைப்பொக்கிஷங்களை வாங்கிட்டு கிளம்பின ஒரு வெள்ளக்காரன் நம்ம கேட்கிற வரைக்கும் அவனுங்க பொருளை கொடுத்தானுங்கன்னா சரி, முடியாதுன்னு போர்க்கொடியை தூக்குனா அவனுங்களை பொழந்துட வேண்டியதான்னு சொன்னானே. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, சைனாவோட ஒரு முக்கியமான நகரத்தை புடிச்சிட்டு இருக்கானுங்க. அது இங்க பானை மூஞ்சிங்களுக்கு முன்னால இருக்க வெள்ளக்காரனுங்களுக்கு தெரிஞ்சதும் ஐயா ஜாலி, நம்ம ஆளுங்க அங்க போய் என்னென்னலாம் பண்றானுங்களோ, சைனா பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்குமா, என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு இவனுங்களுக்கு முன்னாலேயே பேசினதும் பானை மூஞ்சனுக்கும் சரி அவனோட 2 அசிஸ்டன்ட்டுக்கும் சரி கோபம் தாங்கல. அங்க இருக்க வெள்ளக்காரங்கள்ட்ட கொடூரமா சண்டை போடுறாங்க. சண்டையோட முடிவுல வெள்ளக்காரங்களும் காலி, இந்த 3 பேரும் காலி. எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அங்கிளை காப்பாத்துறதுக்கு அவரோட ஆளுங்க வராங்க. வந்திருக்க ஆளுங்க கூட்டத்துக்குள்ள ஒரு ட்விஸ்ட். கூட்டத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான். நடுவுல ஒரு சீன்ல பாஸ் பையன் காணாம போயிட்டானதும் அங்கிள் கழுக பார்த்துலாம் பூஜை பண்ணாரு. அப்ப எங்க இருந்தோ ஒரு பேப்பர் அவர் கைக்கு வந்துச்சு இல்ல, இந்த சின்ன பையன் தாங்க அதுக்கு காரணம். எப்ப அங்கிள் இந்த ஊருக்கு வந்தாரோ அப்ப அவனுமே அங்கிள் கூடவே வந்து சுத்தி நடக்கிற விஷயத்தை யாருக்குமே தெரியாம கண்காணிச்சிருக்கான். அப்படிதான் பாஸ் எங்க போயிருக்கான்றது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். இப்ப இவங்களை கடத்தி இங்க வச்சிருக்காங்கன்றத கூட அந்த பையன் தான் பார்த்துட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். நல்லபடியா தப்பிச்சிட்டோம்ல, இனிமேல் அடுத்த வேலையை பார்ப்போம்னு இவங்க கிளம்ப, இன்னொரு பக்கம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அங்கிளோட சில்க் ஃபேக்டரிக்குள்ள பொலிட்டீஷியன் பொண்ணோட வேலைக்காரியான அமாண்டா முதல் 2 கொலை எந்த பேட்டர்ன்ல நடந்துச்சோ அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணப்பட்டிருக்கா. உள்ள சோகமா போய் உட்கார்ந்த பாஸ் என்னாச்சுன்னு கேட்டதும் பக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் நடந்த கதையை சொல்றாரு. அது வந்துங்க, இன்னைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வந்த பொலிட்டீஷியன் அவர் பொண்ணோட சாவுக்கு காரணமான பாஸோட பையன் எங்க போனானே தெரியல, அவனை தப்பிக்க விட்டு நீங்க இங்க அலட்சியமா உட்காந்துருக்கீங்கன்னு என்கிட்ட கத்திட்டு இருந்தாரு. அப்போ உங்க சில்க் ஃபேக்டரியில தான் உங்க பையன் ஒளிஞ்சிருக்கான்ற ஒரு தகவல் எங்களுக்கு வந்துச்சு. கையோட பொலிட்டீஷியனையும் கூட்டிக்கிட்டு என் டீமோட நான் இங்க வந்தேன். எங்க கண்ணெதிரிலேயே உங்க பையன் அமாண்டாவோட வயித்தை கிழிச்சிட்டு இருந்தான். நில்லுடா சரண்டர் ஆயிடுறான்னு நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கலையே. தப்பிக்க பார்த்தான். பொலிட்டீஷியன் இருந்த கோவத்துல அவனை ஷூட் பண்ணிட்டாரு. பக்கத்துல இருந்த ஒரு தண்ணிக்குள்ள அவன் விழுந்தான். விழுந்த கொஞ்ச நேரத்துல பாடியும் மேல வந்துருச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க அமாண்டாவோட பாடி மட்டும் இல்ல பாஸ் பையனோட பாடி இருக்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. செத்துட்டான், அவன் தான் கொலைகாரன்னு கேஸ முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு நாள் தான் கோர்ட்ல ஒரு கேஸ நடத்தி சைனா மக்கள் எல்லாரையும் இந்த நாட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. ஆனா பாஸோட பையன் உண்மையான கொலைகாரன் இல்லையே, இது நமக்கும் தெரியும், படத்துல இருக்க நம்ம ஆளுங்களுக்கும் தெரியும். எப்படி தப்பே பண்ணாத ஒருத்தவன் மேல தப்ப போட்டு அப்பாவி மக்களா அவங்க இந்த நாட்டை விட்டு அனுப்பலாம்? இது நடக்க கூடாதுன்னா ஒரே வழி, உண்மையான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். போன தடவை மிஸ் ஆயிருக்கலாம், இந்த தடவை மிஸ்ஸே ஆக கூடாதுன்னு ஹீரோ அங்கிள் தோஸ்து 3 பேரும் நடைய கட்டுறாங்க. இதுல தோஸ்து கொஞ்சம் வேலை இருக்குல்ல, கப்பல்ல ஏத்தி இந்த நாட்டை விட்டு வெளியே போக போற துப்பாக்கிய இவன் தான் அரேஞ்ச் பண்ணி ஒரு கோப்பா எடுத்துட்டு போகணும். சோ நீ போய் அந்த வேலையை பாடுறா, இதை நாங்க பாத்துக்கிறோம்னு தோஸ்த ஷிப்புக்கு அனுப்பிட்டு, இன்னமும் இந்த கேஸ்ல ஹீரோவும் அங்கிளும் தேடி போகாத ஒரே இடம்னா அது அமாண்டாவோட வீடு தான். இப்ப அவ வீட்டுக்கு போய் அலசி ஆராயிரப்போ அவ வீட்டுல ஒரு ஜக் இருக்கு. ஜக்கு மொத்தமுமே பிரெக்னன்டான பொண்ணுங்க சாப்பிடுற மாத்திரையா மட்டும் தான் வச்சிருக்கா. இத பார்த்துட்டு அமாண்டா பாஸோட பையன் இவங்க பாடி கிடைச்ச கிரைம் சீனுக்கு போறாங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு வேற யாரோ அங்க வர, ஒளிஞ்சிருந்து வந்தவன சல்லி சல்லியானு இருக்குன்னா கடைசியில வந்திருக்கிறது தோஸ்து. டேய் கடல் காகம், உன்னை ஷிப்புக்கு தானே போக சொன்னோம், இங்க என்ன பண்றேன்னு 2 பேரும் கேக்குறப்போ, நானும் ஷிப்புக்கு தாண்டா போனேன், அங்க மெஜிஷியன் தான் என் மனசை மாத்தி விட்டாரு. அதாவது எனக்கு என்னமோ இவனுங்க கிரைம் சீன்ல பாஸோட பையனை ஷூட் பண்ணி தண்ணிக்குள்ள விழுந்தவனோட பாடி மேல வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது ஏதோ ஒரு மேஜிக் ட்ரிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் அங்க போனப்போ அங்க நின்னுட்டு இருந்தால் பாஸோட பையனாவே இருந்திருக்க மாட்டான். நீ போய் பார்த்துட்டு வாயன்னு அவர் அனுப்புனால தானே நான் வந்தேன் இப்படின்னு தோஸ்து சொன்னதும், நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் இல்ல, போலீஸும் பொலிட்டீஷியனும் இங்க வரப்போ இந்த இடமே ஒரு மாதிரி புகமூட்டமா இருந்திருக்கும். அதோட அமாண்டா பாடிக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தவன் மூஞ்ச அந்த பக்கம் திருப்பி வச்சிருந்தானா. சோ இவங்க அவனோட மூஞ்ச பார்த்தே இருக்க மாட்டாங்க, எதுக்கு மோனையா ஷூட் பண்ணிட்டாங்க. அவன் மேல குண்டே படாம அவன் உள்ள போய் உள்ள ஏற்கனவே கொலை பண்ணி கட்டி வச்சிருந்த பாஸோட பையன் பாடிய அவுத்து விட்டு ஏன் மேல வர வச்சிருக்க கூடாது? முதல்ல இந்த தண்ணிக்குள்ள போய் ஒளியறதுக்கு ஒரு இடம் இருக்கான்னு பார்த்துட்டா நம்ம தியரி கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அங்கிள் தொபக்கடின்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. பாய்ச்சல போட்டு உள்ள நீச்சல் அடிச்சா
ஹீரோ நினைச்ச மாதிரியேங்க இந்த இடத்துல இருந்து தண்ணிக்குள்ளேயே ஒரு டனல் வழியா வெளியே போய் பக்கத்துல இருக்க ஒரு டேங்குக்கு வரதுக்கான வழி இருக்கு. தண்ணிக்குள்ள போன அங்கிள் இதை மட்டும் கண்டுபிடிக்கல, தண்ணியில ஒரு பட்டன் இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் கையோட எடுத்துட்டு வர இதுக்கப்புறம் செத்த பாஸ் பையனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா இப்ப நமக்கு காட்டல. இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் ஒரு பக்கம் கேஸோட விசாரணை முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபைனல் டெசிஷன் சொல்றதுக்கு இன்ஸ்பெக்டர் ஊர் மக்களை கூட்டி ஒரு மீட்டிங்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இனிமேல் சைனா மக்கள் இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்ற கேஸ் கோர்ட்ல ஓடுது. பாஸ் அதை போய் அட்டன் பண்றாரு. இங்க இன்ஸ்பெக்டர் ஸ்பீச் எல்லாம் முடிச்சிட்டு லாஸ்டா பாஸ் பையன் தான் கொலகாரன்னு சொல்ல போறப்போ நிறுத்துங்கன்னு ஒரு சவுண்டு. கூட்டத்தை பொளந்துட்டு வந்த ஹீரோ, அங்கிள், தோஸ்து 3 பேரும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பாஸோட பையன் எந்த கொலையையும் பண்ணல. இதை ப்ரூவ் பண்ண எங்களுக்கு ஒரு புது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. 10 நிமிஷம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் புட்டு வைக்கிறோம்னு பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு கேஸோட முதல் சாட்சியா பாஸ் பையனோட பாடி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதோட அங்கிள் ஆரம்பிக்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் மக்களே, பொலிட்டீஷியனோட பொண்ணு என்னோட அப்பா. இவங்க கொலை தான் முதல்ல ஆரம்பிச்ச கொலை. இதுல பொலிட்டீஷியன் பொண்ணோட வயித்தை கட் பண்ணி உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அடுத்து 2வதா இறந்து போன 26 வயசான மருத்துவ பொண்ணு, 3வதா இறந்து போன அமாண்டா, இவங்களோட வயித்தையும் கட் பண்ணி உள்ள இருக்க ஆர்கன்ஸை எடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பொண்ணோட வயித்துல இருக்க கட்டுக்கும் அடுத்த 2 பொண்ணுங்களோட வயித்துல இருக்க கட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா இந்த கொலையில ஒரு ஆள் இல்ல 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏன்பா இன்ஸ்பெக்டர், அமாண்டாவோட பாடி இருந்த கிரைம் சீனுக்கு நீங்க போனப்போ அங்க பாஸோட பையன் இருந்தான். நாங்க நில்லுன்னு எவ்வளவோ சொல்லியும் அவன் தப்பிக்க ட்ரை பண்ணான். சோ பொலிட்டீஷியன் அவனை ஷூட் பண்ணாரு. தண்ணிக்குள்ள விழுந்தவனோட பாடி திரும்ப மேல வந்துச்சுன்னு சொல்லிருக்கல்ல. உங்கள யாராவது ஒரு ஆளாச்சு அங்க நின்னுட்டு இருந்தது பாஸோட பையன் தானே? அவன் மூஞ்ச பாத்தீங்களா? இல்லதானே? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு முன்னால நின்னுட்டு இருந்தது பாஸோட பையனே இல்ல, கொலகார 2 பேர்ல ஒரு ஆளு. முதுகுல குண்டடி வாங்கினதா உங்களை நம்ப வச்சு தண்ணிக்குள்ள குதிச்சு அங்க ஏற்கனவே கட்டி போட்டிருந்த பாஸ் பையனோட பாடியை மேல அனுப்பியிருக்கான். நீங்க போய் அந்த தண்ணியை செக் பண்ணி பாருங்க. அந்த தண்ணிக்கு அடியில இருக்க டனலுக்குள்ள நுழைஞ்சா பக்கத்துல இருக்க ஒரு டேங்குக்குள்ள போய் பதுங்கிக்கலாம். உண்மையான கில்லர் டேங்க்ல பதுங்கி பாஸ் பையனோட பாடியை மேல அனுப்பி இவன் தான் கொலகாரன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். தோ எங்களுக்கு அந்த தண்ணிக்கு அடியில இந்த பட்டன் கிடைச்சது. இது யாரோட பட்டனா இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு பேசிட்டு இருந்த அங்கிள் பொலிட்டீஷியனோட அடிமை ஒருத்தன் இருப்பான். இப்ப கூட பொலிட்டீஷியனுக்கு பக்கத்திலே தான் உட்காந்துருக்கான். நேரா அவங்கிட்ட போய், இது ஓம் பட்டன் தானே ராஜா, இது எப்படி தண்ணிக்குள்ள போச்சு? நீச்சல் ஏதோ அடிக்க போனியா என்ன அப்படின்னு கேட்டதும் அந்த பயபுள்ள திருன்னு முழுகுது. இது முடிய கிரைம் சீன்ல இருந்த ஆள பாஸ் பையனை நினைச்சுக்கிட்டு பொலிட்டீஷியன் அவர் துப்பாக்கியால தானே அவனை ஷூட் பண்ணாரு. சோ உங்க துப்பாக்கியை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு பொலிட்டீஷியனோட துப்பாக்கியை ஹீரோ கேட்டு வாங்கி ஒரு பன்னியோட பாடி எடுத்துட்டு வந்து கட்டி வச்சு முதல்ல அங்கிள் பன்னிக்கு பக்கத்திலேயே இருந்து அந்த துப்பாக்கியால ஷூட் பண்றாரு. அது ஒரு மாதிரி மார்க்கா உழுது. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அங்க இருந்து பன்னியை ஷூட் பண்ணதும் அப்பவும் பன்னியோட பாடியில ஒரு மார்க் விழுது. பட் முதல்ல விழுந்த மார்க் மாதிரி ஆழமா இல்ல, கொஞ்சம் ஆழம் கம்மியா இருக்கு. எதுக்காக இதை பண்றாங்கன்னா பொலிட்டீஷியன் அங்க நின்னுட்டு இருந்தது பாஸோட பையனை நினைச்சு தூரத்துல இருந்து தானே அவனை ஷூட் பண்ணாரு. அப்ப முதுகுல இருக்க புல்லட்டு காயம் கொஞ்சம் தான் ஆழமா இருக்கணும். ஆனா பாஸ் பையனோட பாடியிலேயோ பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணா எப்படி இருக்கும்? இப்பதானே பன்னியை வச்சே பண்ணி காட்டினாங்க. அப்படி பக்கத்துல இருந்து ஷூட் பண்ண மாதிரி ஆழமா இருக்குங்க. இது ஏன்னு டவுட் ஆகிதான் நாங்க அவன் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம். அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பொலிட்டீஷியன் ஷூட் பண்ணதுனால மட்டும்தானே பாஸோட பையன் செத்துருக்கிறதா நீங்க சொன்னீங்க. ஆனா அவன் ஆக்சுவலா செத்தது எப்படி தெரியுமா? குண்டடி பட்டாலும் அவன் அதனால சாகல. அவன் ஐஸ் கட்டிகளுக்கு நடுவுல வச்சு அவன் பாடியை ஒரைய வச்சு சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் பொதுவா பேசிட்டு இருந்தவங்க இந்த பாயிண்ட சொன்னதும், என்ன பொலிட்டீஷியன், நாங்க சொல்றது காதுல விழுது இல்ல, பாஸோட பையனை ஐஸ் கட்டிக்கு நடுவுல வச்சு கொலை பண்ணிருக்காங்க. நாங்க ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்தோம். அப்போ உங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல நீங்க ஐஸ் கட்டிகளோட சேர்ந்து ஒரு ஃப்ரீசர் செட்டப் வச்சிருக்கிறதையே நாங்க நோட் பண்ணோம். சோ பாஸோட பையனை நீங்க தானே கொலை பண்ணிருக்கீங்க. பாஸ் பையனை மட்டும் இல்ல, முறையா இறந்து போன உங்க சொந்த பொண்ணை கொலை பண்ணதும் நீங்க தானே. ஏன்னு கூட எங்களுக்கு தெரியும். எந்த காரணத்துக்காகவும் சைனா நாட்டோட பொண்ணையோ பையனையோ வெள்ளக்காரங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இந்த ஊர்ல ஒரு ரூல் இருக்கு. நான் ஜெயிச்சு மேயர் ஆயிட்டா அதை அமல்படுத்துவேன்னு ரூலை கொண்டு வந்ததே நீங்க தான். இப்ப உங்க பொண்ணே ஒரு சைனாக்காரனை, அதுவும் பாஸோட பையனை காதலிச்சிருக்கான்னு நீங்க எதிர்பார்க்கல. நாங்க 2வதா இறந்து போன மருத்துவ பொண்ணோட அப்பாவை என்கொயரி பண்றப்ப அவர் சொன்னாரு, என் பொண்ணுக்கு பொலிட்டீஷியன் பொண்ணோடையும் பாஸ் பையனோடையும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வரும்போது பொலிட்டீஷியனோட அடிமை இதை பார்த்து பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லிட்டான். உடனே பொலிட்டீஷியன் அங்க போய் தட்டால் புட்டால்னு குதிச்சாருன்னு. இதெல்லாம் நடந்துச்சு தானே? நீங்க இல்லன்னு சொன்னாலும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த ஊரை விட்டே தப்பிச்சு போயிடலாம்னு உங்க பொண்ணு பாஸ் பையனுக்காக எழுதின லெட்டர். அப்புறம் முதல் முறையா பாஸ் பையனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பாக்கெட்ல கிடைச்ச போட் டிக்கெட், செத்த உங்க பொண்ணோட பாடியிலையும் கிடைச்ச போட் டிக்கெட், இதெல்லாம் வச்சு அவங்க ஊரை விட்டு ஓட பாத்திருக்காங்கன்றது 100% கன்ஃபார்ம். அந்த கோவத்துல நீங்க உங்க பொண்ணை கொலை பண்ணிட்டீங்க. ஆனா எங்களுக்கு இதுல புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எதுக்காக கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட வயித்தை கிழிச்சு உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கணும்? அப்பதான் கண்டுபிடிச்சோம், பாஸ் பையனால உங்க பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருக்கா. அது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நீங்க ஏற்கனவே மிலிட்டரியில டாக்டரா இருந்தவராச்சு. உங்க வீட்டுல இருக்க ஒரு போட்டோவை வச்சு அந்த பாயிண்ட் நாங்க புடிச்சிட்டோம். பொண்ணை கொலை பண்ணிட்டு அவ வயித்தை கிழிச்சு உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கீங்க. பாவங்க பாஸோட பையன், அவன் சாவர வரைக்கும் நம்ம
குழந்தைய அந்த பொண்ணு வயித்துல சுமந்துட்டு இருந்தான்ற உண்மையே தெரியாம செத்துட்டான் அப்படின்னு ஹீரோ உருக்கமா சொன்னதும் இங்க பொலிட்டீஷியன் தூக்கி போடுறான் ஒரு பெரிய ட்விஸ்ட. அதெல்லாம் அவனுக்கு தெரியும்டா. அவன் செத்த அன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட நியாயம் பேசிட்டு இருந்தான். காதல் தெரிஞ்சு போய் நீ தான் உன் பொண்ணை கொலை பண்ணியான்ட்டு. அவன்கிட்ட என் பொண்ணு பிரெக்னண்டா இருந்தான்ற விஷயத்த சொல்லிட்டு கூட அடிமையை வச்சுக்கிட்டே பின்பக்கமா திரும்பி நின்னுட்டு இருந்த பாஸ் பையனோட முதுகுலையே என் துப்பாக்கியால ஷூட் பண்ண. ஆனா அவன் சாவல. அவன மாதிரி ஆளுங்களுக்கு ஈஸியான சாவை கொடுக்கவும் நான் விரும்பல. அதான் ஐஸ் கட்டியில வச்சு அவனை போட்டு தள்ளினேன். பட் என் பொண்ணை நான் போட்டு தள்ளினதெல்லாம் பிளான் பண்ணி இல்ல. சைனாக்காரங்க கூட பழக்கமே வச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என் பொண்ணு என்னடான்னா அவனை லவ் பண்ணி அவனால பிரெக்னென்டே ஆயிட்டா. போதா குறைக்கு வீட்டை விட்டே நான் ஓட போறேன்னு என்கிட்டயே சொன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? போவாதமா நில்லுமான்னு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த சண்டையில மாடியில நின்னுட்டு இருந்தவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. சோ மேட்ரு புரியுதா உங்களுக்கு? கீழே விழும்போது இவ பொலிட்டீஷியனோட கையை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கா. அப்ப பொலிட்டீஷியனோட கையில இந்த பொண்ணோட நகம் பொறாண்டி நகத்துக்கு அடியில பொலிட்டீஷியனோட சதை தான் வந்திருக்கு. அப்புறம் அவன் தலைமுடிக்கு நடுவுல ஒரு மரத்துண்ட ஹீரோ கண்டுபிடிச்சு எடுத்தாரு இல்லையா? இவ கீழே விழும்போது படிக்கட்டுக்கு பக்கத்துல இருந்த மரக்கட்டையில தலை மோதி அதுல இருந்த ஒரு மரத்துகள் தான் அவ தலைக்குள்ள வந்திருக்கு. ஆக தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கொலை நடந்துருச்சு. எலெக்ஷன் டைம் வேற. கொலையையும் மறைச்சாகணும், அவ பிரெக்னண்டா இருந்தான்றதையும் மறைச்சாகணும். தான் டாக்டர் திறமையை யூஸ் பண்ணி வயிற்ற கிழிச்சு உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்த பொலிட்டீஷியன் பாடியை தியேட்டருக்கு பின்னால எடுத்துட்டு வந்து போட போகும்போது அங்க வயசான ட்ரைப் வந்திருக்காரு. அவர் பொலிட்டீஷியன் கிட்ட வந்ததும் இந்த ஆளோட கூட்டாளியான அடிமை அவரோட கழுத்தை கிழிச்சிட்டான். இது இதோட முடியல. இவ பிரெக்னண்டா இருக்கான்ற விஷயம் இன்னும் 2 பேருக்கு தெரியும். ஒன்னு அந்த மருத்துவ பொண்ணு, அவதான் பொலிட்டீஷியனோட பொண்ணுக்கு ட்ரீட்மெண்டே பார்த்தவ. ரெண்டாவது எப்பவுமே பொலிட்டீஷியன் பொண்ணு கூடவே இருக்க அமாண்டா. இவங்களையும் கொலை பண்ணாதான் எப்பவுமே இது வெளியே வராதுன்னு அடிமை இருக்கான்ல. அடுத்த 2 பொண்ணுங்களையும் இவன் வயிற்றுல கிழிச்சிருக்கான். இதனாலதான் முதல் பொண்ணுக்கும் அடுத்த 2 பொண்ணுங்களுக்கும் கட்டிங் வேற வேற மாதிரி இருந்திருக்கு. கடைசியா அமாண்டாவோட கிரைம் சீன்ல பாஸ் பைய மாதிரியே அந்த பக்கமா திரும்பி நின்னுட்டு இருந்தது அடிமை தான். பொலிட்டீஷியன் அவனை ஷூட் பண்ற மாதிரி பண்ணான். தண்ணிக்குள்ள விழுந்தவனும் உள்ள ஆல்ரெடி கொலை பண்ணி கட்டி வச்சிருந்த பாஸ் பையனோட பாடியை மேல வர வச்சிருக்கான். உண்மை தெரிஞ்சதும் பொலிட்டீஷியனுக்கு மானபங்கம் ஆயிடுது. அதே இடத்துல அவன் துப்பாக்கியாலேயே வாயில ஷூட் பண்ணிட்டு ஆளு அவுட். இதுல நமக்கு தெரியாத இன்னொரு ட்விஸ்ட், இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டரும் அவரால முடிஞ்ச உதவியை ஹீரோவுக்கு பண்ணிருக்காரு. பாஸ் பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காக இல்ல, எது உண்மை எது பொய்ன்னு வெளியே தெரியணும்ல, அதுதானே எல்லா நாட்டு சட்டத்தோட கடமையும். அதுக்காக இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. சோ இங்க இந்த உண்மையெல்லாம் இவங்க போட்டு உடைக்க அந்த பக்கம் சைனா மக்களுக்காக எவ்வளவோ நேரமா கோர்ட்ல வாதாடி பார்த்த பாஸ் ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்துட்டாரு. நடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இன்னைக்கு நீங்க புதுசா ட்ரெஸ் போடுறீங்க, சொகுசான வீட்டுல இருக்கீங்க, இப்ப கூட ஒரு பில்டிங்ல உட்காந்து உயாரமா பேசிட்டு இருக்கமே, இதெல்லாம் என்ன நீங்களா கஷ்டப்பட்டு கல்லு உடைச்சு கட்டினீங்க? எங்க ஆளுங்க கட்டினதுரா? எங்க உழைப்பை திருடி எங்களை அடிமையாக்கி எங்களை மாடு மாதிரி வேலை வாங்கி இதெல்லாம் கட்ட வச்சீங்கடா. அந்த டைம்ல எங்க ஆளுங்க எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு பாஸ் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சீன்ல அங்கிள் பொலிட்டீஷியனோட வீட்டுக்கு போய் அங்க ஒரு போட்டோவை எமோஷனலா பாத்துட்டு இருந்தாருல்ல, அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள வர இங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ரயில்வே ட்ராக் கட்டுற வேலையில தான் பாம்பு அடிச்சு அங்கிளோட அப்பா செத்துருப்பாரு. அது இல்லாம அதே வேலையில அங்கிள் அப்பாவோட ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சவர் தாங்க இந்த பாஸ். கிட்டத்தட்ட அங்கிளும் அவரோட அப்பாவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. சோ பாஸ் என்னைக்கு அங்கிளை பார்த்தாரோ அன்னைக்கே இது அவனோட பையன் தான்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இப்ப மேட்ரு என்னன்னா, ரயில்வே ட்ராக்கை கஷ்டப்பட்டு கட்டினது நாங்க, ஆனா இந்த போட்டோல ஒரு சைனாக்காரனோட முகமாச்சு இருக்கா? இதுல இருந்தே தெரியல உங்க அரசியல். இப்படி இனப்பாகுபாடு பாக்குற ஒரு நாட்டுல நாங்க இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம்டா. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கடான்னு பாஸ் மனசை விட்டுறாரு. இந்த கேஸ் ஆரம்பிச்சதே எதுக்கு? பாஸோட பையன் கொலைகாரனா இருப்பான்ட்டு தானே. அவன் தான் இப்ப கொலைகாரன் இல்லையே. இந்த உண்மை தெரிஞ்சதும் சைனா மக்களை எதுவும் பண்ண வேணாம், ஆனா பாஸ் ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்தை வச்சு நடத்துறதுனால அவருக்கு சொந்தமான சொத்தை மட்டும் எடுத்துக்கலாம்னு தீர்ப்பு கொடுத்துறாங்க. இது முடிய பாஸுக்கு ஃப்ரெண்டா ஒரு மேயர் இருப்பாருல்ல, அவரே இந்த தடவையும் மேயர் ஆயிட்டாரு. ஊரை விட்டு போறதுக்கு முன்னால பாஸ் மேயரை சந்திக்க போறப்போ அங்க ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டுங்க. படத்துல பொண்ணை கொலை பண்ணது ஜாக் த ரிப்பர்ன்ற கேரக்டரை உள்ள எடுத்துட்டு வந்தது அது பாஸோட பையன் தானே ஃப்ரேம் பண்ணது. இதெல்லாம் என்னமோ பொலிட்டீஷியனா இருக்கலாம், ஆனா இதுக்கு தலைமையா இருந்து இந்த திருவிளையாடலை நடத்தினது யாரு தெரியுங்களா? இந்த மேயர் தான். ஏன்னா பொலிட்டீஷியனும் அடிமையும் கடைசியா சேர்ந்து பண்ண கலவரம் பாஸோட சில்க் ஃபேக்டரிக்குள்ள நடந்துச்சு. அந்த ஃபேக்டரியை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் தண்ணிக்கு அடியில ஒரு டனல் இருக்கு, அது வழியா போனா பக்கத்துல இருக்க டேங்க்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு கண்டுபிடிக்கவே முடியும். பொலிட்டீஷியனும் சரி அடிமையும் சரி அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்ததே இல்ல. பாஸை தாண்டி அந்த ஃபேக்டரியை பத்தி இன்னொரு ஆளுக்கு நல்லா தெரியும்னா அது மேயருக்கு மட்டும்தான். சோ இந்த ஆள் தான் அந்த ஐடியாவை எடுத்தே கொடுத்திருக்கான். இத பாஸ் சொன்னதும் மேயரும் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமாம்பா, நான் ஒரு நாள் எலெக்ஷன்ல நிக்காதரா, வாபஸ் வாங்கிக்கோ, நானே இந்த தடவையும் மேயர் ஆகிக்கிறேன்னு பேசுறதுக்கு பொலிட்டீஷியனோட வீட்டுக்கு போனேன். அன்னைக்குதான் அவ பொண்ணு வீட்டை விட்டு ஓடுறேன்னு வெளியே போய் தெரியாம அவ செத்துட்டா. பக்கத்துல இருந்து பார்த்த எனக்கோ இதை வச்சே பொலிட்டீஷியனை மண்ணக்கவ வச்சிடலாம்னு ஒரு எண்ணம். அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன்னு அவனுக்கு எடுத்து கொடுத்தேன். லாஸ்டா அவன் மாட்டினாதானே எங்கே முடியும். அதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி உன் ஆளுங்களுக்கும் ஹெல்ப் பண்ண வச்சேன். பொலிட்டீஷியன் மாட்டிக்கிற மாதிரி அவன் அடிமையோட ஷர்ட் பட்டனை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி தண்ணிக்குள்ள போட சொன்னதே நான் தான். உன் பையன் செத்துட்டான்லாம் ஃபீல் பண்ணாத, உன் பையன் செத்ததுனாலதான் பொலிட்டீஷியன் மாட்டினான். சப்போஸ் அவன் மேயர் ஆயிருந்தான்னு வையன், சைனா மக்கள் யாரும் இந்த நாட்டுல இருக்க
கூடாதுன்னு உங்களை இங்க இருந்து அடிச்சு துரத்திருப்பான். நான் மேயர் ஆயிட்டேன், இப்போ உங்க மக்கள் எல்லாரும் இங்க சேஃபா இருப்பாங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷமா இரு அப்படின்னு மேயர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதை நியாயப்படுத்தினதும், உன் தேவைக்காக நீ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்ட, நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை வரும், அன்னைக்கு நீ பண்ணது தப்புன்னு உனக்கே புரியும் அப்படின்னு பாஸ் மேயரை எதுவுமே பண்ணல. அதோட விட்டுட்டு இவரோட சொத்தெல்லாம் தான் புடிங்கிட்டாங்களே. சோ சைனாவுக்கு கிளம்ப ரெடி ஆனவரு கடைசியா ஹீரோ கிட்டையும் அங்கிள் கிட்டையும், எப்பா நீங்க 2 பேரும் செம்ம பேருப்பா, நீங்க 2 பேர் மட்டும் ஒன்னாவே இருந்தீங்கன்னு வைங்களேன், இது என்ன சல்பி கேஸ், இன்னும் அசாதாரணமான கேஸ் எல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியும், பார்த்து பண்ணுங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப, அப்புறம் என்னடா நம்ம தான் இந்த ஊரோட டிடெக்டிவ் சைனா டவுன், வா அடுத்த கேஸை தேடி போவோம் இப்படின்னு 2 பேரும் ராஜ நட போட்டு நடந்து போகும்போது படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.